உத்தவ் தாக்கூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி அரசு தடை செய்ய போகுது அப்படின்னு. யார் இந்த அதிகாரத்தை வந்து யார் கைப்பற்றுவது என்கிற விஷயத்துல எங்களுக்கு தான் நீங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கக்கூடாது, எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாது என்கிற இடத்திற்கு ஜே.பி. நட்டால இருந்து அமித்ஷா, மோடி போன்றவர்கள் வந்துட்டாங்க. அதுதான் அவர்களுக்குள்ள நடக்கிற பனிப்போரினுடைய உச்சமாக கருதப்படுது. நிதின் கட்கரி வந்து சித்பவ பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பிரதம வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டமிடுகிறது என்று தெரிந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னா சிஏஜி அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவாயிருக்கு. அது யாருடைய துறை? நெடுஞ்சாலைத்துறை, நிதின் கட்கரியுடைய துறை. அப்போ ஊழலுக்கான அடிப்படையாக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை காட்டி கொடுப்பதற்கு அதை திட்டமிட்டு தான் அவங்க அதை செஞ்சாங்க. மோடியும் அமித்ஷாவும் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறார். எப்படி அதை கட்டமைக்கிறார்கள்னா முழுக்க முழுக்க மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதானி போன்றவர்களுடைய அந்த நலன்களை பாதுகாப்பதன் வழியாக, பெரு நிறுவனங்களினுடைய நலன்களை பாதுகாப்பதன் வழியாக தன்னை சேஃபா அரசியல்ல உருவாக்கிட்டாங்க. இப்ப இந்த சித்தாந்த அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு தேவையில்லை என்கிற கட்டத்துக்கு ஒரு வந்துட்டாங்க. உத்தவ் தாக்கூருக்கும் பிஜேபிக்கும் என்ன சார் பிரச்சனை? ஏக்நாத் சிண்டே தலைமையிலே அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார்? உண்மையான சிவசேனா வந்து நாங்கள் தான் என்கிற பேரிலே எப்படி தமிழ்நாட்டிலே வந்து அதிமுகவில் வந்து இன்றைக்கு ஓபிஎஸும் யூபிஎஸும் வந்து நான் தான் வந்து உண்மையான அதிமுக என்று இவர்கள் எப்படி வந்து கோர்ட்டுக்கு போனாங்களோ, இதே நிலைமையை வந்து இந்துத்துவ கொள்கை இருக்கக்கூடிய சிவசேனாவையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. 75 வயது இருந்தாலும் அதை கடந்து வந்து மோடி தான் இருப்பார் என்று அமித்ஷா சொல்றாருன்னா, அண்ணன் எப்ப போவேன், தின்னு எப்ப காலியாகிற மாதிரி அவங்க காத்திருப்பாங்க. அதனால பிரதமர் வேட்பாளராக தான் வர வேண்டும் என்று தான் அமித்ஷா வந்து நினைப்பாரு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்வாரு? மோடி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிராவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த உத்தவ் தாக்கூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி அரசு தடை செய்ய போகுது அப்படின்னு. இது எதற்காக அப்படி சொல்லியிருக்காரு? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்காக, சித்பவ பார்ப்பனர்களினுடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அடியாள் வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்றேன், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது. அந்த ஊர்வலத்திலே அந்த அந்த விநாயகரை வந்து சுமந்து செல்லுகிறவர்கள், அந்த ஊர்வலத்திலே கத்திக்கொண்டு போகிறவர்கள் யாராவது உயர் சாதி பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது விசில் அடித்து கொண்டு நெத்தியிலே காவி ரிப்பனை கட்டி கொண்டு யாராவது போகிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வழிவகுத்து கொடுக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வேண்டுமென்றே திட்டமிட்டு மசூதி இருக்கக்கூடிய தெருவுக்கு வழியாக அவர்கள் வேண்டுமென்றே காவல்துறை விதித்திருக்கக்கூடிய பாதையிலிருந்து விலகி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விதமாக வேண்டுமென்றே வந்து என்ன செய்யறாங்க, காவல்துறையினுடைய அனுமதியை மீறி என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல் இருக்கிற பகுதிகளுக்கு. எங்க நடந்துச்சு? திருவல்லிக்கேணியில தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறதே பலமுறை. அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால், இது பக்தி ஊர்வலம் அல்ல, பக்தியின் பெயரால் நடக்கிற ஒரு அரசியல் ஊர்வலம். இதை வந்து ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கிறது. அதற்கு வேலை செய்யக்கூடிய திட்டத்திலே தான் பல பேரை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உயர் சாதி நலன்களை பாதுகாக்கிற அமைப்பு என்று தெரிந்துவிடக்கூடாது, பார்ப்பனர்களுக்கான அமைப்பு என்பதை தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாஜக என்கிற அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியலமைப்பாக இருக்கக்கூடிய பாஜகவில் பிற்படுத்தப்பட்டவர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள். இப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க சமூகத்தை சேர்ந்தவர். இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த முறை பிரதம வேட்பாளராக வந்து நிதின் கட்கரியை வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கோரிக்கை வைக்கிறது. நிதின் கட்கரி வந்து சித்பவ பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பிரதம வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டமிடுகிறது என்று தெரிந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அமைப்புக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய சிஏஜி அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவாயிருக்கு. அது யாருடைய துறை? நெடுஞ்சாலைத்துறை, நிதின் கட்கரியுடைய துறை. அப்போ ஊழலுக்கான அடிப்படையாக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை காட்டி கொடுப்பதற்கு அதை திட்டமிட்டு தான் அவங்க அதை செஞ்சாங்க. அப்போ எல்லா வகையிலையுமே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மோடியும் அமித்ஷாவும் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். எப்படி அதை கட்டமைக்கிறார்கள்னா, முழுக்க முழுக்க மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதானி போன்றவர்களுடைய அந்த நலன்களை பாதுகாப்பதன் வழியாக, பெரு நிறுவனங்களினுடைய நலன்களை பாதுகாப்பதன் வழியாக தன்னை சேஃபா அரசியலில் உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த சித்தாந்த அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு தேவையில்லை என்கிற ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை தான் வந்து பாஜகவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சாங்கன்னா அவங்களோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அது அந்த கொள்கைகளை வந்து அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நாங்களே பார்த்துக்குருவோங்கிறதான் விஷயம். உங்களை விட நாங்கள் தான் பெரிய ஆள். இப்போ இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன்.
ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சராக இருந்தபோது சட்டசபையிலேயே பதிவு செய்திருக்கிறார். நான் வந்து ஒரு பாப்பாத்தி என்று, பார்ப்பன பெண் என்பதை சொல்வதற்கான நான் ஒரு பாப்பாத்தி என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்னா, வட பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இல்லாத இந்துத்துவ சட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். உதாரணத்திற்கு நான் சொல்றேன், மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார். ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பாஜக ஆளுகிற மாநிலத்திலேயே இல்லை. அவங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா தேர்தலில்? எதனால கேட்டாங்க? அதை 2014 மோடியை முதன்மைப்படுத்துகிற தேர்தல் வருகிற போது மோடியா லேடியா என்று ஜெயலலிதா எது கேட்டாங்கன்னா, நானும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், என்னை விட நீ பெரியாளா, நீ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவன் தானே, குஜராத்துக்கு நீ ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அப்போ உங்களை விட நான் பெரியாள் அப்படின்னு காட்டுவதற்காக அதே கொள்கை கோட்பாட்டை வந்து நானே செயல்படுத்துவேன், அதுக்கு நீ வந்து தேவையில்லை என்கிற ஒரு கட்டத்தை அவங்க வந்து நீயா நானா என்கிற அந்த அதிகார போட்டி தான் அது. இரண்டு பேருக்குமான அடிப்படை கோட்பாடு ஒன்றாக இருக்கலாம், ஆனால் யார் பெரிய ஆளு, யாருடைய அதிகாரத்துக்கு கீழே அரசாங்கம் நடக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமருக்கு ஆர்எஸ்எஸோட பிரச்சாரம் தான் பயங்கர ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்கள எதிர்த்து இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குமா? இல்லை, எந்த அமைப்புக்குமே தொடக்கத்திலே தான் கொள்கை தேவைப்படுகிறது. அந்த அமைப்பு வளர்ந்து ஒரு வெகுஜன அமைப்பாக மாறுகிற போது அந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் இயக்கம் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இப்போ எல்லா கட்சிகளுக்குமே அவர்கள் சொல்லுகிற கொள்கைப்படி தான் அந்த கட்சி நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறதுல. எப்பொழுதுமே அந்த கொள்கையை விட்டு வெகு தூரம் வந்துடுவாங்க. எப்போ வருவாங்கன்னா, அதிகாரத்திற்கு அவர்கள் வருகிற போது, அதிகாரத்தினுடைய உச்சியில் அவர்கள் இருக்கிற போதெல்லாம் கொள்கை அவர்களுக்கு தேவையற்றதாகிடும். அதை வெளிப்படையாகவே ஜே.பி. நட்டா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸின் தயவால் பாஜக இருக்க வேண்டிய நிலைமை கையேந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப இவர்களுக்குள் ஒரு பனிப்போர் நடக்கிறது. யார் அந்த அதிகாரத்தை வந்து யார் கைப்பற்றுவது என்கிற விஷயத்துல எங்களுக்கு தான் நீங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கக்கூடாது, எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாது என்கிற இடத்திற்கு இவர் வந்துட்டாங்க. ஜே.பி. நட்டாலிருந்து அமித்ஷா, மோடி போன்றவர்கள் வந்துட்டாங்க. அதுதான் அவர்களுக்குள்ள நடக்கிற பனிப்போரினுடைய உச்சமாக கருதப்படுகிறது. யூபியிலையும் குஜராத்லையும் சரியான பிரச்சாரம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு பண்ணலை அப்படின்ற காரணத்தினால தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா சார்? ஆர்எஸ்எஸ் சில வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்தும் எப்பொழுதுமே. தேர்தலிலே அவர்களுக்கான பங்களிப்பு உண்டு. ஏன்னா நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்தவர்களை வேட்பாளராக நிறுத்தும்படி பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து கட்டளையிடுவார்கள். இந்த முறை அந்த வேட்பாளர்களை பாஜக ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் என்ன அதை தீர்மானிப்பது என்கிற இடத்திற்கு வந்துட்டாங்க. டிசைடிங் அத்தாரிட்டியாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்க வேண்டும் என்கிற இடத்திலே அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்கிற சூழல் வந்தபோது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக வந்து என்ன செய்கிறதுனா, இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து ஆளக்கூடிய மாநிலத்தில் மத்திய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து அந்த மாநிலத்திலே வந்து தலையிடுகிறது. யாரை எங்கே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதே யோகி வந்து தலையெடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் 75 வயது ஆக போகிறது மோடிக்கு. 2வது இடத்திலே அமித்ஷா இருக்கிறார். 3ஆம் கட்டமாக யார் இருக்கான்னா வந்து யோகி தான் இருக்கிறார். யோகி ஆதித்யநாத் தான் இருக்கார். அப்போ அவரும் ஒரு பிரதமர் வேட்பாளராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்கிற காரணத்தினால அவரை டம்மி பீஸ். ஆனால் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து மோடி தான் 75 வயது ஆனாலுமே மோடி அவர்கள் தான் பிரதமராக இருப்போம்னு சொல்லிட்டாங்களே. அரசியலில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அவர்கள் வாக்குமூலமாக சொல்லுகிறார்கள். 75 வயது இருந்தாலும் அதை கடந்து வந்து மோடி தான் இருப்பார் என்று அமித்ஷா சொல்கிறாருன்னா, அண்ணன் எப்போ போவேன், தின்னு எப்போ காலியாகிற மாதிரி அவங்க காத்திருப்பாங்க. அதனால் பிரதமர் வேட்பாளராக தான் வர வேண்டும் என்று தான் அமித்ஷா வந்து நினைப்பார். ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவார், மோடி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அரசியலில் இது எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தங்களை மதிக்கவில்லை, தாங்கள் சொல்லுகிற கோட்பாடுகளை வந்து அவங்க கேட்கலை என்கிற காரணத்தினால அந்த தொண்டர்கள் வந்து வேலை செய்வதை நிறுத்திட்டாங்க. தேர்தல் வேலையை அவர்கள் செய்யலை. உள்ளுக்குள்ளே ஒரு பனிப்போர் நடக்கிறது. ஏனென்றால் மோடி ராமர் கோயில் திறந்த போது கூட தன்னைத்தான் முதன்மைப்படுத்தி கொண்டார். தான் தான் அந்த கோயிலை திறந்து வைப்பவராக சொன்னார். ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அதுவா வேலை? இப்போ பாரு, திடீர்னு வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து சீதைக்கு கோயில் கட்டுவேங்கிறாரு. இந்த நாட்டுக்கு வந்து எது தேவை என்கிற விஷயத்தை விட்டுட்டாங்க அவங்க. அவர்கள் கோயில் கட்டுவதன் மூலமாக, மதவாத உணர்ச்சியை தூண்டுவதன் மூலமாக வாக்கு பெறலாம் என்கிற கணக்கில் தான் அவங்க இயங்குறாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து அது தேவையில்லை, ஆர்எஸ்எஸ்ஸே நமக்கு தேவையில்லை, நம்ம தான் எல்லாமாக மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு மிதப்புக்கு ஆளாயிட்டாங்க. உத்தவ் தாக்கருக்கும் பிஜேபிக்கும் என்ன சார் பிரச்சனை? அவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லணும்? உத்தவ் தாக்கரேயினுடைய அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசை வந்து கவிழ்த்தது யார்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய 55 எம்எல்ஏக்களில் ஒரு 40 பேரை வந்து பிரித்து
ஏக்நாத் சிண்டே தலைமையிலே அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார்? உண்மையான சிவசேனா நாங்கள் தான் என்கிற பேரிலே எப்படி தமிழ்நாட்டிலே அதிமுகவில் இன்றைக்கு ஓபிஎஸும் யூபிஎஸும் நான் தான் உண்மையான அதிமுக என்று இவர்கள் எப்படி கோர்ட்டுக்கு போனாங்களோ, இதே நிலைமையை கட்சியை பிளவு செய்து மாநில கட்சிகளை பிளப்பதன் மூலமாக குறுக்குச்சால் ஓட்டுவதன் மூலமாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற உத்தியை பாஜக செய்கிறது. அதை இந்துத்துவ கொள்கை இருக்கக்கூடிய சிவசேனாவையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இப்போ திராவிட இயக்க அரசியலாவது அவர்களுக்கு நேர் முரணான ஒரு அரசியல். அது பகுத்தறிவு கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு என்பதிலிருந்து தொடங்கிய ஒரு இயக்கம். அது என்னதான் அதிமுகவிலே பல சமரசங்கள் இருந்தாலும் அது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான். திமுக மட்டுமே திராவிட இயக்கம் என்று சொல்ல முடியாது, அதிமுகவும் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அப்போ இதாவது ஒரு நேர் முரணான ஒரு இயக்கம். நேர் முரணான இயக்கத்தை உடைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவான கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவர்கள் இதே வேலையைத்தான் மாநில கட்சியை உடைப்பது, சிவசேனா என்கிற கட்சியை உடைத்து யார் உண்மையான சிவசேனா என்கிற நிலைமைக்கு ஆளாக்கி அவர்களை ஏக்நாத் சிண்டேயை முதலமைச்சராக்குவதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குவது முழுக்க முழுக்க பாஜகவுடைய திரைமறைவு வேலையாக அது இருந்த காரணத்தினால அவர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அதாவது நிறையா பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஒரே கொள்கை உடையவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை, தவறான மூட நம்பிக்கை பல இடங்களில் இருக்கிறது. ஒரே கருத்து இருக்கலாம், ஆனால் மனிதர்கள், ஒரே கருத்துடைய மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்க மாட்டாங்க. அதனால தானே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு வருகிறது. அதனால தானே உத்தவ் தாக்கரேக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு வருகிறது. எனவே ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பையே மோடி இல்லாமல் செய்து விடுவார், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மோடி ஆர்எஸ்எஸ்ஐயே இல்லாமல் செய்து விடுவார் என்று உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார். அதற்கான அறிகுறிகளை பல அவர்களுடைய வாக்குமூலங்களின் வழியாக புரிந்து கொள்ள முடியும். ஜேபி நட்டாவினுடைய அறிக்கையின் வழியாக புரிந்து கொள்ள முடியும். இந்தியா கூட்டணி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா காமன் மேனிஃபெஸ்டோ இந்தியா கூட்டணிக்கு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க அதை ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. பீகார்ல சாதி வாரிய கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதே இதை மம்தா அவர்கள் அதை ஒத்துப்பாங்களான்னா இல்லை. ஸோ அப்போது ஒத்துப்பாங்களான்னா அது தெரியல. அப்போது இந்த காமன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கும்ல சார்? அதாவது மாநில கட்சிகளுக்கு, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒப்புக்கொள்கிற ஒரு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது இந்தியா என்பது ஒரு 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் 90 கோடி பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க, பெரும்பான்மை வாக்காளர்களாக இருக்கிறாங்க. 1/3 பங்கு வாக்காளர்களாகவே இருக்கிறாங்க. இப்போ மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நீட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்படும் சொல்கிறாங்கல்ல. இப்போ வேணும்னா வச்சுக்க, வேணாம்னா தள்ளிவிடு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதனால் இதுலலாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அமல்படுத்துதுன்னா எல்லாருக்கும் பொதுவானதாக தான் அது இருக்க முடியும். சார், மத்திய அரசாங்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும்ல, அது அப்போ தேர்தலில் வெற்றி பெற்றாதான் அந்த கொள்கைகள் வருமா, இல்லை அந்த கொள்கைகள் வராதா? வெற்றி பெறலைன்னா அப்போ அந்த கொள்கைகள் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அதாவது கொள்கைகள் என்பது என்னன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு தன்மைகள் கொண்டதாக இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை அவங்க செய்கிறாங்க. ஆனால் சட்டம் என்று வருகிற போது எல்லாத்துக்கும் பொதுவானதாகத்தான் இருக்க முடியும். அதனால் இதில் ஒன்றும் குழப்பத்துக்கு ஒன்றும் வழிவகை இல்லை. என்னன்னா, இந்தியா கூட்டணி மேலே இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் என்னென்னா, மாநில கட்சிகள் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது குற்றச்சாட்டே கிடையாது. மாநில கட்சிகளை முதன்மை வைக்கக்கூடிய இடத்திற்கு தேசிய கட்சிகள் என்னுடைய தலைமையை தான் நீ ஏற்றுக்கிறணும், நான் சொல்கிறது தான், நான் தான் பெரிய என்ன, நான் சொல்கிறத நீ கேட்கணும் என்று சொல்லக்கூடிய இடத்துல தேசிய கட்சிகள் இல்லாமல் மாநில கட்சிகளை அரவணைத்து போகிற ஒரு போக்கு தான் இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதனால் இது காங்கிரஸுக்கு பின்னடைவு என்று சில பேர் சொல்கிறார்கள். அப்படி இல்லை. காங்கிரஸ் மாநில கட்சிகளினுடைய உணர்வுகளை மரியாதை, அதனுடைய உரிமைகளை மதிக்கிறது, மாநில சுயாட்சியை மதிக்கிறது. அதை ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் ஒரு காலத்திலே திமுக போன்ற கட்சிகள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த மாநில சுயாட்சியை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சார்ந்தவர்கள், தேசிய கட்சி சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக திகழ்கிறது. இன்றைக்கு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.